ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு செக்கப் போக வேண்டியது இருக்குது. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ ஹார்ட் பீட் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்கேன், அதாவது டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. மம்மி மேகி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ மார்னிங் அதை சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு எங்கள் மம்மி ப்ரிப்பேர் பண்ணுற மேகி ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த டேஸ்ட் வராது. இப்போ தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். ஸ்கேனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நானும் ஹஸ்பண்டும். ஃபஸ்ட்டு பேபிக்கு எப்போ ஸ்கேன் வந்தாலும் ரொம்ப நர்வஸாக இருக்கும். கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். என்னை விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. பட் செகண்ட் பேபிங்கிறதுனாலயா என்னன்னு தெரில, ஸ்கேனுக்கு போன ஒரு ஃபீலே இல்லை. நார்மலாக வேறு ஏதோ செக்கப்புக்கு வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்லபடியாக ஸ்கேன் முடிச்சுட்டு இளநீ சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தென் ரொம்ப பசி, சாப்பிட்றதுக்கு செகண்ட் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். டாடியையும் மம்மியையும் அவங்க ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள வேறு ஹாஸ்பிட்டலில் இறக்கி விட்டு நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு சாப்பிட வரும்போது டைம் 4 ஆகிடுச்சு. ஸோ 4 மணிக்குமே அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப க்ரௌடாக தான் இருந்தது. பசியில் சாப்பிடும்போது மந்தி டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தஞ்சாவூரில் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் ரெஸ்டாரண்ட்டுக்கும் பக்கத்துலேயே டைட்டன் வேர்ல்டு வந்திருந்தோம். டாடி வாட்ச் சரி பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை என்னான்னு கேட்கலான்னு வந்திருந்தோம். டாடியோட வாட்ச் சரி பண்ணி வரதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. அந்த கேப்பில் நானும் ஹஸ்பண்டும் வாட்ச் கலெக்ஷன்லாம் பார்த்துட்ருந்தோம். இந்த வாட்சோட ப்ரைஸ் வந்து 16,500 போட்டிருந்தது. எனக்கு வாட்ச் பிராண்டடாக வாங்குறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஹஸ்பண்டுக்கு பிராண்டட் வாட்ச் வாங்கி கொடுக்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாடியுமே பிராண்டட் வாட்ச் தான் போடுவாங்க. அவங்க லாஸ்ட் டைம் போட்டிருந்த வாட்ச் கூட 14,000 கிட்ட வந்தது. ஸோ அதனால தான் இங்கேயே சரி பண்ணலான்னு வந்திருந்தோம். வாட்ச் கலெக்ஷன்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போவே வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9,000 கிட்ட வந்தது. ஸோ நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போலாம் வேணாம், அப்புறம் வாங்கிக்கலாம் வாங்கன்னு அழைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக ஹஸ்பண்டுக்கு இந்த வாட்ச் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். தென் இதுதான் டாடியோட வாட்ச் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் இந்த வாட்ச் வாங்கும்போது 14,000 வந்தது. இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு தெரில. இது ஃபாஸ்டாக் பிராண்ட் தான். அந்த கடைக்கும் வெளியில் ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், வெள்ளரி பிஞ்சுலாம் வித்துட்டு இருந்தது. ஸோ மம்மி அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. தென் மல்லி, புதினா அதுவும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மார்னிங் தஞ்சாவூர் வந்து டைம் இப்போ 4:30 ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி டின்னருக்கு மக்ரூனி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ தண்ணியில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மக்ரூனியை. தென் அதுக்கு தேவையான ஆனியனை சாப் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஒரு பேனில் மக்ரூனிக்கு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். தென் பட்டை, நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தென் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மக்ரூனியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கலாம். தென் மஞ்சத்தூள், மிளகு ஜீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் கிரேவி மசாலா, மேகி மசாலா இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன். மேகி மசாலாவும் சிக்கன் கிரேவி மசாலாவும் மக்ரூனோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி மசாலா ஆச்சி பிராண்டில் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். தென் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது கூட தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நல்லா சாப் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸில் வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வேக வச்ச மக்ரூனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மக்ரூனி டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடனே சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு தென் சர்வ் பண்ண வேண்டியதான். மக்ரூனி தனியாக வேக வைக்காமல் 1 பார்ட் மக்ரூனியே நான் எப்போதுமே செய்வேன். அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ மக்ரூனியில் இது போல் சீஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்.